அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். என்ன எழுதிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாணவர்களுக்காக இன்னும் 2 மாத காலம் நீட் தேர்வு இருக்கு. ஸோ அதை எப்படி அவங்க பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பேடு எடுத்துட்டு இருக்கேன். எதுக்காண்டி சார் அப்படின்னா, இந்த திருக்குறளுக்காண்டி தான். இதை படித்த உடனே எனக்குள்ள ஒரு அலாதி பிரியம். எண்ணி துணிக, எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் எண்ணுதல், ஆராய்தல் அப்படின்றது மிக முக்கியம். ஏன் அப்படின்னா, என்னையதுக்கு அப்புறம் நான் செயலுக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் நான் யோசிக்கிறேன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் 2 மாத கால பயிற்சி என்பது அதற்கான சரியான முன்னோட்டத்தை நம்ம கொடுக்கணும். அப்போ எண்ணும் பொழுது என்ன சார் வரும்? ஒரு விதமான பயம் வரும். இந்த பயம் என்ன பண்ணும்? ஒன்று ஜெயிக்கணும், இல்லை எப்படியாச்சும் ஜெயிக்கணுன்ற ஒரு பெரிய துணிச்சலை கொடுக்கும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணுதல் அப்படின்றதுல என்னென்னலாம் வரும்? நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன படிக்கல, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், அடுத்து என்ன படிக்கணும், என்னென்னலாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், இன்னும் எவ்வளோ கேள்வியை பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்குது, எத்தனை கேள்வி இன்னும் பயிற்சி எடுத்து முடிச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் பற்றின யோசனை எனக்குள்ள வரும். அப்போ துணிச்சல் அப்படின்றது இயல்பாகவே கிடைச்சிடும். இந்த துணிச்சலின் வெளிப்பாடு தான் வெற்றி. ஸோ நீங்கள் எண்ணிய செயலை சரியாக பகுப்பாய்வு செய்கிறீங்கன்னு சொன்னாலே, அதை பற்றின எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டாலே வெற்றி என்பது வந்துவிடும். அதனால தான் எண்ணி துணிக்க கருமம் துணிந்த பின் சொன்ன செயலுக்குள்ளே வந்துட்டு நான் யோசிச்சு ஒரு பயனும் இல்லை. இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு படித்து உங்களுக்கு மார்க் வரப்போகிறது கிடையாது. துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. அதனால தான் என்னுடைய மாணவர்களுக்கு இன்றைய குறிப்பேடு பயிற்சியை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வேலையை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணும், இன்னைய நாள் எப்படி நான் முடிக்கிறோம், இந்த மாதத்தை எப்படி முடிக்கிறோம், இது எல்லாத்தையும் முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சுட்டு உனக்கு என்ன தெரியும் தெரியாதுன்றதை யோசிங்க. வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நான் உங்கள் டாக்டர் சக்திவேல் பாண்டியன். நன்றி.